வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம தலை குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கும் யூஸ் பண்ற ஷாம்புக்கள் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1880ல வந்து ஸ்லைடால் அப்படின்ற கம்பெனி ஒரு சோப்பை தயாரிச்சாங்க. நீளமா இருக்கிற அந்த சோப்பு பாத்தீங்கன்னா தலைமுடிக்கு, உடம்புக்கு, ஏன் ஈவன் துணிக்கும் யூஸ் பண்ணாங்க. ஆல் இன் ஒன் பர்பஸா யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சோப்பை வந்து சாலிட் ஷாம்பு அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. எங்க அப்பா எங்க சின்ன வயசுல நீளமான ஒரு சோப்பை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாரு. மெமரிஸ். ஹான்ஸ் வாஷ்காஃப் இவர் தான் 1927ல ஃபர்ஸ்ட் ஷாம்பு கண்டுபிடிச்சாரு. அதுவும் பவுடர் ஃபார்மேட்ல. அந்த பவுடர்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணா அது ஷாம்பு ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இவரே 1933ல ஷாம்பு ஃபார்மேட்லயே டைரக்டா ஷாம்புவை கண்டுபிடிச்சிட்டாரு. நல்ல வேலை, இல்லாட்டி நம்ம பவுடரை கொட்டி தண்ணியை ஊத்தி குழப்பிட்டு இருக்கணும். என்னதான் ஃபாரின் ஷாம்பு எல்லாம் வந்தாலும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சீயக்காய், நெல்லிக்காய், அப்புறம் பூங்காங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஷாம்புவா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இன்னமும் நம்ம வீட்டிலலாம் சீயக்காய் தான். இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டில் பாரம்பரியமா அவங்கவுங்க ஷாம்புவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தோனேஷியால அவங்க வந்து வைக்கோல் அப்புறம் நெல்லுமியை எரிச்சு அதுலேருந்து வர சாம்பலை எடுத்து அதை ஷாம்புவா மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதனால தலைமுடி நிறைக்காதான். ஏடா கறியை எடுத்து தள்ள பூசினா எப்படா நிறைக்கும்? இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மாடர்ன் ஷாம்புக்கள் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லைங்க. முடிவெற்ற கடைகளில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1908வது வருஷம் ஷாம்புக்கள் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல்லாம் கொடுத்து மக்களை யூஸ் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பிச்சுக்கிச்சு. ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்றது எப்படி நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பியர் ஷாம்பு 1978ல இந்த மாதிரியான ஷாம்புக்கள் வந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு வினோதமான விளம்பரத்தை கொடுத்தாங்க. இந்த ஷாம்புவை தலைக்கு போடுங்க, குடிச்சிடாதீங்க, அப்புறம் பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு. அதாவது அன்னப்பறவை மாதிரி பிரிச்சு குடிக்க தெரியல. ஆஃப்டர் 10 ஐ வில் டீச் யூ. பிளாக் பீப்புள்ஸ்க்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பயங்கரமா எதிர்ப்பு இருந்த காலகட்டத்திலேயே 1975ல டோனா அலெக்சாண்ட்ரா அப்படின்ற ஆப்ரோ அமெரிக்கன் கேர்ள் வந்து ஒரு ஷாம்பு விளம்பரத்தில் நடிச்சாங்க. அப்போ அமெரிக்கால இது பெரிய எதிர்ப்பலையை கிரியேட் பண்ணுச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு கிரேட் சல்யூட். இப்போ வந்து ஷாம்பு வித் கண்டிஷனர் இல்ல ஷாம்பு தனியா கண்டிஷனர் தனியா எல்லாம் சேல் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஷாம்பு வித் கண்டிஷனர் எப்ப திரும்ப சேல் பண்ணாங்க? 1986ல. அப்போவே இதுக்கு ஆஃபர்லாம் வச்சாங்க. அதாவது காம்போ ஆஃபர், ஷாம்பு வாங்கினா கண்டிஷனர் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லி சேல் பண்ணாங்க. சேல்ஸ் பிச்சுக்குச்சு. ஆஃபர்னா சேல் பிச்சுக்கும் தானே. எதுக்கா இருந்தாலும் ஒரு கவர்ச்சி தேவைப்படுதுங்க. ஷாம்புக்கு கூட 1936லேருந்து 1975 வரைக்குமே 200 மாடல் அழகிங்க ஷாம்பு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் கிம் கார்தஷியன் நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 312% ஷாம்புவோட சேல் வந்து அதிகமாக இருக்கு. அவங்களோட ரெக்கார்டை நான் பீட் பண்றேன். ஷாம்புக்கள் யூஸ் பண்ணா முடி கொட்டும், ஸ்பாயில் ஆகும்னு நிறைய ரூமர்ஸ் இருக்குங்க. அது இல்லை உண்மை. ஆனா ஷாம்புக்கள் வாங்கும் போது பாராஃபைன், சல்ஃபேட், அமோனியா இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடி ஸ்பாயில் ஆகும். ஸோ ஷாம்பு வாங்கும் போது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இப்போ வர ஷாம்புக்களுக்கு நல்ல ஹெவியான ஸ்மெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் மஸ்க் மாதிரியான ஹெவியான கெமிக்கல்ஸை யூஸ் பண்றாங்க. இதனால தலை முடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கும் தோலுக்கும் பிரச்சனை தான். நம்ம வீட்டில் பிரச்சனை இல்லைங்க, சீயக்காய் தான். இப்போ இருக்கிற ஷாம்புகள் யூஸ் பண்ணா முடி கொட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நுரை அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில டப்பாவோட கவுத்துக்கிறாங்க. அது மாதிரி பண்ணாம ஷாம்புவை டைல்யூட் பண்ணி, அதாவது தண்ணி கூட சேர்ந்து யூஸ் பண்ணா நல்ல நுரையும் வரும், ஷாம்புவும் கம்மியா தீரும், முடியும் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே மக்களே, சில டாபிக்ஸ்ல உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த டாபிக் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 12 டக்கரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.